ககன் மாமா கையால ஓபனிங் பண்ண வச்சு உனக்கு சரியான பதிலடிய கொடுக்கறேன். இந்த சேலஞ்சில நீ எப்படி ஜெயிக்க போறேன்னு நானும் பாக்குறேன். இது என்னோட சேலஞ்ச். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்ச் எல்லாம் பண்ணி உன் கட்டு விரல காட்டு. அட்லீஸ்ட் இந்த சேலஞ்ச்லயாவது ஜெயிக்க பாரு. இப்போ அந்த ஓப்பனிங் ககன் கையால தான் பண்ண வைக்க போறேன்னு சொல்லிட்டு, ஆனா பூமி தன்னுடைய வருங்கால புருஷன் கையால தான் திறந்து வைக்க போறாங்கிறது தெரிஞ்சுச்சுன்னு வை. அதுதான் அந்த ககன் ஈகோ மேல அடிக்கிற கடைசி அடியா இருக்க போகுது. அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே மாட்டான் சித்தி. நீயும் வேண்டாம், உன்னுடைய அகாடமியும் வேண்டான்னு ஓடியே போயிடுவான். அப்படியே கிளம்பிட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? சரி, ஓபனிங் டே அகாடமியோட க்ளோசிங் டேவா மாறி போயிடும். அப்படி நடந்தா என் மரியாதை போறது உறுதி. கவர்மெண்ட் அகாடமி கொடுத்த லைசன்ஸும் போயிடும். நான் சாதிக்கணும்னு நினைச்சேன் அம்மாவோட கனவும் நனவாகாம போயிடும். சரி, பெரிய சிக்கலா தான் இருக்கு பூமி. சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணி அகாடமிய நீ உன்னோட அண்ணன் கையால தான் ஓபன் பண்ண வைக்கணும். அவரோடது லக்கி ஹேண்ட். சரி, அப்படியா? அது மட்டும் இல்ல, அவரு கையால தான் ஓபன் பண்ணோங்கிற சந்தோஷம் எனக்கு நிம்மதியை கொடுக்கும். உனக்கு நிம்மதியை கொடுக்கும். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. அண்ணன் கையால ஓபனிங் பண்ண வைக்கிறது எப்படி? ஹவ்? இதை யோசிச்சு சொல்லு. ககன் உன்னை செல்லம்மா பூரின்னு கூப்பிடுறான். சிவாக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது அவன் கண்ணுக்கு நீ சப்பாத்தி மாதிரி தெரிஞ்சிருக்க. ஒரு வீடுன்னு இருந்தா இப்படி கூப்பிடுறதையெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுடி. ஒரே வீட்ல தான் இருக்கோம், நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். புரி பாருடா எப்படி கோச்சிக்கிட்டு போறா. அவ இருக்காளே, அவ எப்பவும் அப்படிதான். அவ கோவம்லாம் எவ்வளவு நேரத்துக்கு. சரி விடுங்க, நம்ம பூரிய பத்தி நமக்கு தெரியாதா? ஆமா, நீங்க ஏமா இன்னும் இப்படியே இருக்கீங்க? சீக்கிரமா போயிட்டு ரெடி ஆகும் போங்க. எங்கடா? அது ஏதோ டான்ஸ் அகாடமி ஓபனிங் இருக்குல்ல, நீங்க வரலையா? இனி எப்பவும் சாரதாவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவ வீட்டுக்கும் போக மாட்டேன். வெற்றிங்கிறது இப்ப என்கிட்ட கண்ணாம்பூச்சி ஆடுது. ஒவ்வொரு வாட்டியும் அவதான் ஜெயிச்சுக்கிட்டு வரா. காரணம் அந்த செர்ரி பைய அவளுக்கு தான் எல்லாத்தையும் சாதகமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த ககனையும் பூமியும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானே உன் கழுத்துல தாலியை கட்டினா. ஆமா மம்மி, அவனுக்கு தினமும் என் கையால நரகத்தை காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். பத்தாவது நட்சத்திரா, டோஸ் இன்னும் அதிகப்படுத்தணும். அவங்க என்னைக்கோ சேர மாட்டாங்கங்கிற உண்மைய நீ செரிக்கு தான் தெரியப்படுத்தணும். அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சந்திக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு சைக்கோ பொண்டாட்டி மாதிரி கேள்விகளையே கொடைஞ்சு எடுக்கணும். உன்கிட்ட பேசணும் சரின்னு பூமி அவன்கிட்ட போனாலும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் தாயேன்னு அவன் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடணும். நீயே இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவனை வெச்சு செய்யணும் சொல்லிட்டனா நான் சும்மா இருப்பேனா மம்மி? டாப் கியரை போட்டு அவன் எலும்பு உடைக்க நான் ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு காட்ட போற நரகத்தை பார்த்து பாரா, என் பொண்ணு என்னை விட பெரிய சைக்கோவா இருக்கான்னு நீயே என்ன பார்த்து பெருமைப்படுவ. சொல்றது மட்டும் பத்தாது நட்சத்திரா, நான் பெருமைப்பட்டு சபாஷ் பேபின்னு உன்னை சொல்ல வைக்கணும். சரி, சிவா போன் பண்றான், நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன்.
என்ன சிவா? அக்கா அகாடமி ஓபனிங்க்கு ஆன்ட்டி வரலையாங்க்கா? ஏன்? என்னமோ தெரியலக்கா, நான் வரவே மாட்டேன்னு ரொம்ப கராரா சொல்லிட்டாங்க. ஐயோ, ஒண்ணு பத்தாதுன்னு இன்னொரு ப்ராப்ளமா? ஓகே, அத்தை கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். வீட்ல யார் இருக்கா? நாங்க கிளம்பிட்டா ஆன்ட்டி தான் வீட்ல தனியா இருப்பாங்கக்கா. பூரியும் யூனிவர்சிட்டிக்கு கிளம்பிட்டா. சரி, நான் ஏதோ ஒண்ணு பண்றேன், நீ கிளம்பு. சரிக்கா. அத்தை ஏன் வரலன்னு சொன்னாங்க? என்ன காரணமா இருக்கும்? அப்படியா சொன்னா? அப்புறம் எதுக்குமா என்னங்க வர சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தா? இன்னும் உங்களுக்கு விஷயம் புரியலையா? உங்களை வர சொல்லிட்டு ஏதோ முடியாம என்கிட்ட நான் வரலன்னு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? ககன் மாமா அகாடமி ஓபனிங்க்கு வருவாரு, பூர்ணி வந்து யூனிவர்சிட்டிக்கு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் வீட்ல யார் இருப்பாங்க? சரதா தவிர வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்களே. இல்லையா? இன்னுமா உங்களுக்கு புரியல? இந்த சின்ன பாயிண்ட் எனக்கு ஏன் தோணாம போச்சு? அப்படின்னா நான் போக வேண்டியது டான்ஸ் அகாடமி ஓபனிங் கிடையாதா? வீட்டுக்கு போகணுமா? இப்பதான் புரியுதா மாமா? இப்போ அத்தைக்கு தேவை உங்களோட துணை இல்ல மாமா, மரியாதை. நான் கேபியோட மனைவின்னு சொல்லிக்கிற மரியாதை, அத நீங்க கொடுக்கணும். பூமி, என் மனசுல இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த கவலைய இன்னைக்கு நீயே சொல்லிட்டமா. என் மனைவியை அரவணைச்சு அவளுக்கு மரியாதையை கொடுத்து அவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கலான்னா இங்க இந்த குடும்பம் ஒத்துக்காது. வேதனையில இருக்கிற சாரதாவுக்கு ஒரு ஆறுதலா இருக்கலான்னு பார்த்தா அங்க என் புள்ளையும் ஒத்துக்க மாட்டா. நான் என்னோட பிணைப்ப என்னோட நிழல தேடிட்டு இருக்கம்மா. எல்லாம் வரும் மாமா, உங்களுக்கு அந்த நல்ல நாள் சீக்கிரமே வரும். அந்த அப்பூர் வாங்குற ராட்சசிய தாண்டி உண்மையெல்லாம் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் சொல்றேன்னா, உண்மைங்கிறது தைரியம். ஏற்பட்ட தவறான புரிதல்கள் எல்லாம் தொடச்சி எரிஞ்சிட்டு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ற நாள், நீங்களும் அத்தையும் ஒன்னு சேர்ற நாள் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கம்மா. நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. தேங்க்யூமா.